Hi ma வணக்கம். This is Mark. High exercise 8.2ல 6th sum a, a plus b, a plus b plus c என்பது இந்த ரெண்டு புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. ஆகியவற்றை இணைக்கும் கோட்டின் திசை விகிதங்கள் எனில் a, b, c இன் மதிப்புகளை காண்க. இப்போ என்பதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே போட்டுக்கலாம் சாமி. a, a plus b, a plus b plus c, என்பதுக்கு என்ன குறிப்போணும் சாமி? ஈக்குவல் டு. இது ரெண்டை இணைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது பேர் என்னது? ஏன்னு வச்சுக்கலாம். இது பேர் என்னன்னு வைக்கலாம்? பின்னு வைக்கலாம். So AB vector that is equal to AB vector எப்படி எழுதலாம்? OB vector minus OA vector எழுதலாம். ஓகே சாமி, இதை ABன்னு எடுத்துக்கிறேன். ஒருவேளை இது B A அல்லது இது B இருக்கலாம், இல்லை இது B அல்லது இது A இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ABன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ OBன்னா என்னது? 0 1 0 மைனஸ் A வந்து அப்படியே போடுங்க 1 0 0ன்னு வரணும். தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 0 முதல் புள்ளியிலேருந்து முதல் புள்ளி கழிங்க. 0லேருந்து 1 கழிச்சா என்னது? -1. 1லேருந்து 0 கழிச்சா +1, 0லேருந்து 0 கழிச்சா 0. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது இங்கே பாருங்கள், a, a plus b, a plus b plus c. இது கமா. ஓகே, இப்போ பாருங்கள், முதல் புள்ளி ஈக்குவல் டு முதல் புள்ளி, இரண்டாவது புள்ளி ஈக்குவல் டு இரண்டாவது புள்ளி, மூன்றாவது புள்ளி ஈக்குவல் டு மூன்றாவது புள்ளி. திஸ் இம்ப்ளைஸ் a ஈக்குவல் டு -1, a plus b ஈக்குவல் டு 1 +1. திஸ் இம்ப்ளைஸ் ஏவுக்கு பதிலாக என்னது? -1 plus b ஈக்குவல் டு 1. திஸ் இம்ப்ளைஸ் எனக்கு பீனுடைய மதிப்பு ப்ளஸில் வேணும், ப்ளஸில் தான் இருக்குது. -1 சமக்குறிக்கு அந்த பக்கமாக போனால் +1 மாறும். ஸோ பி ஈக்குவல் டு 1 கூட்டினா 2. ஸோ பீனுடைய மதிப்பு கிடச்சிச்சு. இங்கே ஏனுடைய மதிப்பும் கிடச்சிச்சு. அடுத்து சீனுடைய மதிப்பு a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டுனா சாமி 0. திஸ் இம்ப்ளைஸ் ஏவுக்கு பதிலாக -1, பிக்கு பதிலாக +2 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரியானது சின்ன கழிச்சா +1. அந்த +1 சமக்குறிக்கு அந்த பக்கம் போனால் -1 மாறும். திஸ் இம்ப்ளைஸ் சி ஈக்குவல் டு 0லேருந்து -1 கழிச்சா -1 தான் வரும். ஏபிசினுடைய மதிப்பு கேட்டாங்க, போட்டாச்சு. இப்போ அடுத்தது, ஒருவேளை இதை ஏ எடுத்து நான் பி எடுத்தேன் இல்லையா, இப்போ வந்து பிஏன்னு எடுத்துக்கிட்டு வச்சுக்கலாம். a, a plus b, a plus b plus c ஈக்குவல் டு BA வெக்டர்னு எடுத்துக்கிட்டா ஃபஸ்ட் எப்படி எழுதணும் சாமி? OA வெக்டர் மைனஸ் OB வெக்டர்னு எழுதுவோம். OA அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள், 1 0 0 1 0 0 மைனஸ் இது 0 1 0. தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், 1லேருந்து 0 கழிச்சா 1, 0லேருந்து 1 கழிச்சா -1, 0லேருந்து 0 கழிச்சா 0. இங்கே யார் இருக்காங்க? a plus b, a plus b plus c. This implies முதல் புள்ளி ஈக்குவல் டு முதல் புள்ளி. ஸோ a ஈக்குவல் டு +1, a ப்ளஸ் போட்டுக்கலாமா? பாக்ஸ் போட்டுக்கிறேன். a ப்ளஸ் b ஈக்குவல் டு -1. திஸ் இம்ப்ளைஸ் ஏவுக்கு பதிலாக +1 போடுறேன், b அப்படியே வச்சுக்கிறேன் -1. இந்த -+1 முன்னாடி குறியிலன்னா ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த +1 அந்த பக்கம் போச்சுன்னா -1 மாறும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் இங்கே ப்ளஸ் b அப்படியே வச்சுக்கலாம். -1 சேர்த்தா -2. அடுத்தது c, a plus b plus c ஈக்குவல் டு நான் கொடுத்து என்ன இருக்குது? c 0ன்னு இருக்குது. திஸ் இம்ப்ளைஸ் ஏவுக்கு பதிலாக +1, பிக்கு பதிலாக -2. ப்ளஸ்னால் குறியை மாற்றக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ -2 அப்படியே போடுங்க. ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. பெரியானது சின்ன கழிச்சிட்டு பெரியனுடைய குறி -1 சமக்குறிக்கு அந்த பக்கமாக போனால் +1 மாறும். திஸ் இம்ப்ளைஸ் சி ஈக்குவல் டு +1. அப்போது ஏபின்னு வச்சா ஏனுடைய மதிப்பு -1, பியினுடைய மதிப்பு +2, சியினுடைய மதிப்பு -1. இதுவே நான் பிஏன்னு வச்சேன் அப்படின்னு சொன்னால் ஏனுடைய மதிப்பு +1, பியினுடைய மதிப்பு -2, சியினுடைய மதிப்பு +1. அப்படியே சைன் மட்டும் சேஞ்ச் ஆகுது சாமி, குறிகள் மட்டும் மாறுது. ஓகே.